Shoulders down. 7, 8. Again. 2 big circles. 4, 5, 6, 7, 8. Flex down. 2, 3, 4, 5, 6, 7, 8. Again. Big circles. Come on. Energy. 5, 6, 7, 8. Palms up. Thumbs in. Keep circling. Shoulders down. Forward. 2, 3. இங்க பாரு ஷாலினி, டிவில பண்ற மாதிரி நீயும் பண்ண ஆரம்பிச்சா அப்புறம் உன் உடம்பு என்னத்துக்காகும்? அவளுங்களுக்கே நட்டு போல்ட்டெல்லாம் கழண்டு போயிடுச்சு. நீ என்ன அப்படியா? என்ன இதெல்லாம்? இன்னும் உனக்கு கல்யாணம் கூட ஆகலடி. கல்யாணத்துக்கும் எக்ஸசைஸ்க்கும் என்னமா சம்பந்தம்? அதெல்லாம் உனக்கு இப்ப சொன்னா புரியாதுமா. நீ ஆடுற இந்த ஆட்டத்தை பாத்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோம் உன்னை சந்தேகப்பட மாட்டானா ஷாலினி? அவன் என்னமா பேசுறீங்க? நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப உனக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சா போதும். எப்படி வேத்து ஊத்துது பாரு. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு காலேஜுக்கு ரெடியா போ. எக்ஸசைஸ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும் மம்மி. எக்ஸசைஸ் பண்ணலனா நானும் உங்கள மாதிரி ஆயிடுவேன். எல்லாம் கல்யாணம் குழந்தை ஆன பிறகு தெரியும். கல்யாணம் பண்ணா குண்டாயிடுவேனா? நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். போதுமா? இந்த வருஷத்துலயே உனக்கு கல்யாணத்தை பண்ணணும்னு உங்க அப்பா முடிவெடுத்திருக்காரு. என்னன்னா நானே அவர்கிட்ட கேக்குறேன். டாடி, டாடி, டாடி. என்னம்மா? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் டாடி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லவே இல்லையே. அம்மா சொன்னாங்க எனக்கு உடனே கல்யாணம் பண்ண போறீங்கன்னு. பொம்பளை பொண்ணை படிக்க வச்சு என்னங்க பண்ண போறீங்க? ஓ, நானும் அம்மா மாதிரி +2 வரைக்கும் படிச்சா போதும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. டாடி, நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் டாடி. ஆஹா, அத நீதான் முடிவு பண்றதா? என் கல்யாண மேட்டரை பத்தி நான் தான் முடிவு பண்ணணும். வேற யார் முடிவு பண்ணுவா? உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க தான் இவளுக்கு செல்ல கொடுத்து கெடுத்துட்டு இருக்கீங்க. காலையிலேயே அம்மாவும் பொண்ணு ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏமா நீதான் முதல்ல ஆரம்பிச்சியா? இல்ல டாடி, நான் எக்ஸசைஸ் பண்றது அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. அது நீ ஸ்லிம் பியூட்டியா இருக்கிறது உங்க அம்மாக்கு பிடிக்கல, பொறாம. அதெல்லாம் நீ ஒண்ணும் கண்டுக்காத. ஆமா, நீ காலேஜ் போகணும்ல, சீக்கிரமா போய் ரெடி ஆகு. ஓகே டாடி. ஹலோ, நான் பிரான்சிஸ் தான் பேசுறேன். இறந்து போனது கஸ்டம்ஸ் ஆபீசர் ராஜகோபாலா. ஜிஎஸ்டி வச்சிருக்காங்களா? ஓகே ஓகே, நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வாசு சார், நாளைக்கு வாங்க. நம்ம நியூஸ் ஏதாவது இருக்காடா? ஒண்ணும் இல்லப்பா. அப்பா, என்ன நேத்தி நடந்த ரகலையில குண்டடிப்பட்டு செத்து போனது கஸ்டம்ஸ் ஆபீசர் ராஜகோபாலா. கர்த்தரே, நீ எவ்வளவு பெரியவனாகிறாய். உங்கள் கிருபையை எங்கள் மீது காட்டியதற்கு 1000 துதி. வடிவேல கூப்பிட்டீங்களா முதலாளி? போய் பட்டாசு வெடிடா. எதுக்கு முதலாளி இப்பயே பட்டாசு வெடிக்கிறீங்க? தேவ மாதா திருநாள் மே மாசம் 31ல. அடே, நீ நான் சொல்றத செஞ்சா போதுண்டா. இல்ல, அதுக்கு சொல்லல. விடிய காலையிலேயே பட்டாசு வெடிச்சோம்னா நம்ம ஊர் ஆளுங்க தேவ மாதா திருநாள் இன்னைக்குன்னு நினைச்சிருவாங்க. அதுக்குதான். செலவு வேற ஜாஸ்தி ஆயிடும். எல்லாரும் பிரியாணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுவும் தேவமாதா திருநாள் வர்ற மாசம்னு வச்சுக்க. அந்த ராஜகோபால் நம்மள பிடிக்க அலைஞ்சான்ல, இப்ப என்ன ஆச்சு? அவன அடக்கம் பண்ணியாச்சு. இதான் நம்ம கர்த்தரோட அருளுங்கிறது. என்னோட எதிரிங்கெல்லாம் தானா ஒடுங்கறத பாத்தீங்களாடா செல்லங்களா? அப்பா, உங்களோட நம்பிக்கை பிரமாதம். இந்த பெர்னாண்டஸ்க்கு உங்க சர்டிபிகேட்லாம் தேவையில்லடா. டேய் பசங்களா, சாமர்த்தியமான ஒரு வக்கீலும் கொஞ்சம் பணமும் கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இருந்தா எந்த கொம்பனை வேணா சமாளிக்கலாம். அதுதான்டா நம்ம ஊரோட ஒரு செட்டப். ஆனா விட்னஸ் இருக்க கூடாது. அடே மார்ட்டின், என்னப்பா? வாடகைக்கு எந்த வக்கீலும் தேவையில்லைங்கிறதுனாலதான் உன்னை நான் வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கேன். நீ ஏதாவது சொதப்புன, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு அப்புறம் நான் தூக்குல தொங்கிடுவேன். அது எனக்கு நல்லா தெரியும்பா. நான் நல்லா படிச்சு பெரிய அட்வொகேட் ஆவேன். அப்பனுக்கு ஆசை காட்டாதடா சொல்லலாம். என் கர்த்தரே, சாத்தான் விரிக்கிற வலையில என் பையனை மாட்டி விட்டுறாதையா. ஆமேன். அப்பா, ராஜகோபால் பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்களாம். சாரி வடிவேலு, நீ சீக்கிரமா போய் ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு வாடா. மலர் வளையமா? யாரோட கல்யாணத்துக்கு முதலாளி? உங்க ஆத்தாளுக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு யாராவது மலர் வளையம் கொண்டு போவாங்களாடா? யார் சொன்னது? எங்க அம்மாவோட கல்யாணத்துக்கு நிறைய மலர் வளையம் வந்ததுன்னு சொன்னாங்களே, எனக்கு தெரியாதா? ஏன்னா மாப்பிள்ள உங்க அப்பா இல்ல, அதான். கிறிஸ்டியன் மேனஸ கொஞ்சம் எதிர்பார்த்தேன். போய் மலர் வளையம் வாங்கிட்டு வாடா. போறேன். அப்பா, மலர் வளையம் வைக்க ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணுமா? அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்தா? ஆனா பசங்களா, நம்ம தேயிலை காப்பி தூள் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றவங்க. கஸ்டம்ஸ் ஆபீசர் எல்லாருக்கும் நம்மள தெரியும். நாம அவங்களோட கிளைண்ட் ஆச்சு. அதனால ராஜகோபால் சாருக்கு பெர்னாண்டஸும் அவர் பசங்களும் மலர் வளையம் வச்சு ஆகணும்.